டேஸ்டி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தி ஃபுட் தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ வடை. வாழைப்பூ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதிகமாகவே சாப்பிட்டா ரொம்பவே உடலுக்கு நல்லது. அதுவும் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டோம் அப்படின்ட்டாக்கா நம்ம உடலில் சுறுசுறுப்பு உற்சாகம்லாம் அதிகமாகவே இருக்கும். அல்சர் இருக்குது அப்படின்ட்டா கூட நீங்கள் அதிகமாகவே நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. ஹார்ட் பர்சன்ஸ்க்கெலாம் கூட ரொம்பவே நல்லது. அதனால் நீங்கள் அடிக்கடி நீங்கள் வாழைப்பூவை சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க. இப்போ வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் வாழைப்பூவை நல்லா சுத்தம் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணுறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரை ஆட் பண்ணுறேன். ஒரு கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு இது மாதிரி நான் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வடை ஷேப்பில் தட்டிக்கலாம். உங்களுக்கு வடை ஷேப்பில் உங்களுக்கு தட்ட வரல அப்படின்னா நல்லா கடலைப்பருப்பை நல்லாவே அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆயில் சூடான பிறகு நம்ம வாழைப்பூ வடையை ஆட் பண்ணிக்குவோம். நல்லா கோல்டன் கலர் ஆகும் வரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் சாம்பார் சாதத்தோடு நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நீங்கள் சாதத்துக்கூடையும் சாப்பிடலாம், இல்லை அப்படின்ட்டாக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். இதில் கீரையெல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்ஸ். குட்டீஸ்லாம் அதிகமாகவே வாழைப்பூ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கிறிஸ்பியாக இருக்கிறதுனால ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.